ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி சாதத்துக்கு ரொம்ப சூப்பரான ஒரு எக் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப ஈஸி செஞ்சிடலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதம் கூட தனியாக போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரச சாதம் சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நான் அதுக்காக ஒரு 5 முட்டையை இந்த மாதிரி அவிச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை அவிச்சு எடுத்துக்கோங்க. முட்டையை மஞ்சக்கரில் கட் ஆகாத மாதிரி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சக்கரு தனியாக ஓரமாக வச்சுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா முட்டையிலையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சுடங்குறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாங்க. நான் ஒரு 3 மீடியம் சைஸ் அளவு பல்லாரி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடித்து வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. மசாலோட பச்சை வாசனைங்களாம் ஓரளவு நல்லா போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா மெதுவாக அந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நான் நல்லா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நல்லா குக் ஆகிட்டு எக் ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் கூட போட்டு பசஞ்சு சாப்பிட்றப்போ கடைசி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மேலே லைட்டாக லெமன் ஜூஸ் கூட புழிஞ்சு ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் அன்றைக்கி எதுவும் ஆட் பண்ணல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.